Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு வந்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக தக்காளி வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு கடாயில் சூடு பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு மெலிசா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. ரொம்ப குழைவாக இல்லை, தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு தக்காளி. ஸோ இப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு 4லேருந்து 5 வாட்டி பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக அரைக்கலை, பல்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அப்படி இல்லைனாக்கா தனியா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாமே போய் திக்காகிடுச்சு. குழம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா சூடாக பரிமாற வேண்டியது தான். இது வந்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.